வணக்கம் தமிழ் உறவுகளை வணக்கம். ஈஆர் கலை அப்படின்னு ஒரு ஐடியிலிருந்து ஒரு வீடியோ பார்த்தேன். சரியா, என்னன்னு சொன்னால் வீடியோவில் சொல்லியிருக்காப்புல சிலிண்டருக்கு தெருவில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்போது சிலிண்டருக்கு தெருவில் வந்தாச்சு, சிலிண்டருக்கு தேடுறாங்க, பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கிறாங்க, எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது எந்த அரசை கேட்கணும்னு ஏதாவது தெரியுமா தம்பி உங்களுக்கு? அதுக்குள்ள அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்குதா, இல்லை புரிதல் இல்லாமல் புரிதல் இருந்தும் புரியாதது போல நடிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பேசலை. சரியா? வீடியோ போடுறது கவனமாக போடுங்க, புரியுது? அரசியல் புரிதலோடு நீங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், புரியுதா? ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கேஸ்க்கு விலை நிர்ணயம் செய்யது மத்திய அரசு, பெட்ரோலுக்கு விலையை நிர்ணயம் செய்யது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு டேக்ஸ் போடுறது இல்லைன்னு இல்லை, தமிழ்நாடு அரசு அதில் டேக்ஸ் போட்டால் தான் தமிழ்நாடு அரசுக்கும் அரசை ரன் பண்ண முடியும். சரியா? நீங்கள் தமிழ்நாடு அரசையே நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசு என்னென்னு சொன்னால், கேஸ் சிலிண்டரெல்லாம் எடுத்து இங்கே தேவைக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வெளிநாடுகளில் இருந்து கேஸ் இறக்குமதி பண்ணுறது, குருடாயில் இறக்குமதி பண்ணுறதெல்லாம் மத்திய அரசு தம்பி, அது புரிஞ்சுக்கிடுங்க, புரியுது இல்லையா? மத்திய அரசுன்னு சொன்னால், நான் பிஜேபி கவர்மெண்ட் இருந்ததுன்னா பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட், மத்தியில் எந்த அரசு இருக்கோ அந்த அரசு தான், புரியுது இல்லையா? உங்களுடைய கேள்வி கணையை துளைக்க வேண்டியது நீங்கள் எங்கேன்னு சொன்னால் மத்திய அரசை நோக்கி தான். இப்போ இது இருக்க பாஜக அரசை நோக்கி, புரியுது இல்லையா? நரேந்திர தாமோதர தாஸை நோக்கி தான் நீங்கள் இப்போ கேட்கணும். அவர் தான் இப்போ நம்மளுடைய பிரதான மந்திரி, புரியுது இல்லையா? நீங்கள் அவரை நோக்கி தான் இந்த கேள்விகளை கேட்கணுமே தவிர, நீங்கள் தமிழக அரசை நோக்கி கேட்டுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு சிங்கிள் பைசைக்கு பிரயோஜனம் இல்லை, புரியுதா? உங்களுக்கு ரீச் வேணும்னு சொன்னால் வேறு ஏதாவது வீடியோ பண்ணுங்கள், புரியுது இல்லையா? அப்போது தெரியாத முட்டாள்தனம் மட்டும் நீங்கள் போடாதுங்க வீடியோ, சரியா தம்பி? அப்போ பார்த்துக்கிடுங்க, அதுக்காக தான் சொன்னேன். சரியா? கொஞ்சம் கவனமாட்டு வீடியோ போடுங்க, அறிவுபூர்வமாட்டு வீடியோ போடுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.